ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிற கிச்சனையும் பார்த்திங்கன்னா நம்ம அசால்ட்டாக வந்து நிமிஷத்தில் அதை வந்து நல்லா பளிச்சுன்னு ஆக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளோ சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கிச்சன் வந்து இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், மீன் பொரிச்சிட்டு இந்த டம்ளரில் அப்படியே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. இது ஏன் இப்படி கிடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நாள் வந்து உடம்பு முடியல. அதனால் பார்த்திங்கன்னா என்னால் வந்து கிச்சனை வந்து கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. என்னோடய பசங்க பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் வந்து கிச்சனை வந்து வச்சுருக்காங்க. வாஷ் பேஷன் ஃபுல்லாகவே வந்து நிறைய பாத்திரம் சேர்த்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உரலெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் சுகர் போட்டு ஏதோ வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். இதை எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தாவே வந்து தலை சுத்தல் தான் நமக்கு வரும். அதுவும் இல்லாமல் டஸ்ட்பினில் போட வேண்டிய பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ஓப்பனில் வச்சுருந்தோம் அப்படின்னாவே நம்ம வீடு ஃபுல்லாகவே வந்து ஒரே பேட் ஸ்மெல் வரும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அவங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க. எப்படி தான் வந்து நம்ம கிச்சனை மெயின்டைன் பண்ணாலும் ஒரு நாளைக்கு நம்ம கிச்சனுக்கு வரலை அப்படின்னாவே இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கன்றாவியாக இருக்கு இல்லையா? நம்ம அப்படியே வந்து அப்படியே ஒழுங்குபடுத்திடலாம். அந்த வைப்ஸ்லாம் கொஞ்சம் மேலே மாட்டி வச்சுட்டு கொஞ்சம் வந்து நம்ம அப்படியே வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா தான் வந்து கிச்சனை வந்து நம்ம சரி பண்ண முடியும். கொஞ்சம் சாதம், கொஞ்சம் குழம்பு இதெல்லாமே அப்படி அப்படியே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்தளவு நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்காது. மீன் குழம்புக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெங்காயத்தோலாக கிடக்கு பாருங்கள். இப்படியே வந்து நமக்கு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்திரம் கழுவும் போது அங்கங்கே வந்து தண்ணி தெளித்து மறுபடியும் நம்ம கூட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிச்சனை வந்து நல்லா டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாக வந்து கூட்டி அதில் இருக்கிற அந்த டஸ்ட்டு ஃபுல்லாகவே டஸ்ட்பினில் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பாத்திரம் கழுவ ஆரம்பித்தோம் அப்படின்னா லைட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கூட நம்ம வந்து மேட் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துடலாம். கிச்சனில் பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலையை வந்து முடிச்சு எடுத்துருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் உங்ககிட்ட சொல்கிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா கிச்சனை அப்படியே டஸ்ட்டாகவே வச்சுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து தண்ணி ஃபுல்லாக தெளித்து கூட்டுறதுக்கு காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து குழம்பு வந்து வேறு பாத்திரத்துக்கு ஊற்றி நம்ம வந்து இந்த மாதிரி மூடி க்ளோஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டீ போட்டு அப்படியே வச்சுருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலைவலி அப்படிங்கிறதுனால நான் தான் டீ போட்டு கேட்டேன். அப்படியே வந்து வச்சுருக்காங்க. அந்த டீ தூளை கொஞ்சம் வந்து வடிகட்டி நம்ம வந்து போட்டுடணும். அப்படி இல்லைனா சிங்கில் அடைச்சி நமக்கு வந்து தண்ணி போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு சிங்க் அடைக்கிறதுலாம் ஏற்படுது. அதனால் பார்த்திங்கன்னா எந்த டஸ்ட்டாக இருந்தாலுமே நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து இருக்கிற டஸ்ட்பின் அப்படி இல்லைனா ஒரு பாத்திரம் வச்சுருப்போம் இல்லையா, அதில் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பாத்திரம் ஃபுல்லாகவே கழுவ ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி விம்ஜெல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். எப்போதுமே ஒரு லிக்விட் வந்து நான் வந்து ஹோம்மேடாக வந்து ரெடி பண்ணுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் அவசரம் அப்படிங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய டார்கெட்டாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக விம்ஜெல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்தாவே நம்ம போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா எந்த அளவு பாத்திரம் இருந்தாலுமே நல்லா சூப்பராக நம்ம விளக்கி எடுத்துடலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து விளக்கிறதுனால நிறைய பாத்திரம் விளக்கலாம். நம்ம அந்த லிக்விடே வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்தளவு வந்து லிக்விட் வந்து நமக்கு ஒரு மாதத்துக்கு வந்து நமக்கு வராது, சீக்கிரமாக தீர்ந்து போயிடும். அதனால் கொஞ்சமாக விம்ஜெல் எடுத்து நம்ம இந்த மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம கழுவும் போது பார்த்திங்கன்னா நல்ல பளிச்சுன்னு இருக்கும். அதே டைமில் நமக்கு விம்ஜெல் போட்டு எப்படி க்ளீன் பண்ணாலும் எவ்வளோ நுர வருமோ அந்த அளவுக்கு சூப்பராக நுர வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்ம சேனலில் வந்து நிறைய க்ளீனிங் டிப்ஸ்லாம் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் வந்து வீடியோ எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஓரளவு வந்து பாத்திரம் ஃபுல்லாகவே விளக்கி எடுத்தாச்சு. ஒரு செட்டாக வந்து நம்ம விளக்கி எடுக்கணும். எடுத்தோன்னே எல்லா பாத்திரத்தையும் ஒரே டைம் விளக்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப மலைப்பாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நிறைய பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னாவே ஒரு பேட்சாக வந்து நம்ம விளக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டு, டம்ளரு இது மாதிரி பொருள்லாம் வந்து நம்ம விளக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வந்து நம்ம குழம்பு வச்ச பாத்திரம் இந்த மாதிரி வந்து கடாய் இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பொருள்லாம் நம்ம விளக்கி கழுவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து இதில் நான்வெஜ் சமைச்சோம் அப்படின்னா வந்து இந்த பாத்திரம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பெரிய பாத்திரம்லாம் விளக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி விளக்கி எடுத்திருக்கேன். இந்தளவு வந்து லிக்விட் இருக்குது பாருங்கள். இவ்வளோ பாத்திரம் கழுவியுமே வந்து இந்தளவு லிக்விட் இருக்கு இல்லையா, இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே நம்ம இந்த லிக்விட்லேயே வந்து கழுவி முடிச்சிடலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம அதே லிக்விடில் நம்ம கழுவும் போது பார்த்திங்கன்னா நிறைய லிக்விட் வாங்கி நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லிக்விட்லேயே கொஞ்சம் அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விளக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல நுரையும் வரும். அதே டைமில் எந்த பேட் ஸ்மெல்லும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது மாதிரி எந்த அளவு மோசமாக இருக்கிற கிச்சனையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து பாத்திரம் கழுவி நம்ம சுத்தம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து நம்ம வந்து பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கவுண்டர் டாப்பையும் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து கழுவி எடுத்தாச்சு இல்லையா, இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்த பேட்ச் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேட்சாக கழுவணும் அப்படின்னா வந்து நமக்கு பாத்திரம் கழுவுறது ஒரு மலைப்பாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா பிரித்து நம்ம வந்து பாத்திரம் கழுவும்போது ரொம்ப ஈஸியாக கழுவிக்கலாம். இப்போ வந்து 2 பேட்ச் நம்ம வந்து கழுவி முடிச்சாச்சு இல்லையா, இதுக்கப்புறமா நம்ம மீன் குழம்பு வச்சு அந்த கடாயை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து மீன் குழம்பு கடாயை நம்ம கழுவிட்டோம் அப்படின்னா அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கவிச்சி ஆகிடும். ஏன்னா நான்வெஜ் செஞ்சோம் அப்படின்னாவே வந்து பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து பிரித்து கழுவும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட் ஸ்மெல் வரதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பாத்திரத்தையும் ஓரளவு நம்ம கழுவி முடிச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மீன் பொரிச்ச அந்த தோசைக்கல்லை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நான் வந்து தோசைக்கல் வந்து மீன் பொரிக்கிறதுக்கு தனியாக, சப்பாத்தி தோசை இதெல்லாம் செய்கிறதுக்கு தனியாக வச்சுருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்பிரியான கடலை மாவு. நம்ம டேரெக்டாக வந்து அந்த ஸ்க்ரப்பரை போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரப்பர் ஃபுல்லாகவே ஒரே ஆயிலாக ஒரே வந்து பேட் ஸ்மெல் ஆகிடும். அதை மறுபடியும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது, தூக்கி தான் வந்து வீசுகிற மாதிரி இருக்கும். அதனால தேங்காய் நார் அப்படி இல்லைனா பாலித்தீன் கவர் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி மாவை நல்லா கொட்டி நம்ம அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கழுவுனதுக்கு அப்புறமா நம்ம லிக்விட் சேர்த்து நம்ம விளக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் தோசைக்கல். அதுவும் இல்லாமல் அந்த ஸ்க்ரப்பர்லாம் வந்து நமக்கு பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அழகாக வந்து அப்படியே வலிச்சு போட்டுட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு லிக்விட் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பவுடர், நீங்கள் எந்த பவுட்ரு லிக்விட் எது வந்து யூஸ் பண்ணுவீங்களோ பாத்திரம் கழுவுறதுக்கு அதை இந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா தோசைக்குள்ளே ரொம்பவே நீட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து தோசைக்கல்லை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா மறு டைம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா மீன் பொரிச்சதை சும்மா நார்மலாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டீப் க்ளீனிங் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து மறுபடியும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு நம்ம எல்லாமே வந்து பாத்திரம் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. பேலன்ஸ் பார்த்திங்கன்னா அடுப்பு தான் இருக்குது. அடுப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிசு நம்ம மீன் பொரிச்சு குழம்பு வச்சதுனால பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் எண்ணெய் தெரிச்சு ஒரு மாதிரி இருக்குது. அதையும் வந்து நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் கசகசன்னு இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாமே வைப்ஸ் வச்சு நம்ம வந்து நல்லா வந்து வடித்து அந்த வாஷ் பேஷனில் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அடுப்பு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதனால் இதையும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் வேலை செய்யறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். கொஞ்சம் நமக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் அப்பப்போ வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு மலைப்பும் நமக்கு வந்து தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா வந்து வாஷ் பேஷன் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து லிக்யூடு தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். வாஷ் பேஷனுக்கு ஏதாவது லிக்விட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து நான் வந்து அவசரமாக வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அப்படியே வந்து கிச்சனை பார்த்தோன்னே தலைலாம் அப்படியே சுற்றிருச்சு. அதனால் இந்த லிக்விடே வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ணாவே போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே வந்து அந்த விம் ஜெல் நம்ம வந்து பாத்திரம் கழுவணும் இல்லையா, அதை வந்து அழகாக வந்து தெளித்து விட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பாலித்தீன் கவர் வந்து எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்க்ரப்பரோ மற்ற பொருள் போட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி வேஸ்ட்டு பாலித்தீன் கவர் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கவரை வந்து யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம தூக்கி வீசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா நான் கவரே வச்சு நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். இதிலே பார்த்திங்கன்னா அந்த பிளேட் ஒன்று கொடுத்துருப்பாங்களே அதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதே கவரே வச்சு நம்ம வந்து வாழெல்லாம் கூட பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து மேலே வந்து அழகாக வந்து தேய்ச்சி விட்டு நம்ம தேய்க்கும் போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக நம்ம வேறு ஸ்க்ரப்பர்லாம் வாங்கி க்ளீன் பண்ணாமல் இதே கவரை வச்சே பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற வாழெல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாஷ் பேஷனுக்கு மேலே இருக்கிற பைப்பையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து அப்பப்போ நம்ம வந்து பாத்திரம் கழுவும் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே நம்ம பாத்திரம் கழுவி முடிச்சோன்னே இந்த மாதிரி லைட்டாக ஒரு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வாஷ் பேஷன் வந்து உப்பு கரை சேராமல் வளவளப்பு தன்மை இல்லாமல் வந்து கொஞ்சம் அழுக்கு சேராமல் பார்க்குறது கொஞ்சம் நீட்னஸாக இருக்கும். அதனால் எப்போ வந்து நம்ம வந்து பாத்திரம் கழுவினாலும் இந்த மாதிரி ஒரு லைட் க்ளீனிங் வந்து பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இண்டக்ஷனையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இண்டக்ஷனை க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அது வந்து ரொம்பவே நமக்கு வந்து சேஃப்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கிளாத் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம தண்ணி சேர்த்து காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் அழுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஏன்னா சாதம் வடிச்சிருக்கேன், அதில் கொஞ்சம் கஞ்சி வடிஞ்ச மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் பால்லாம் காய்ச்சி கொஞ்சம் வடிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக போகிறதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி அப்படின்னா ஏதாவது லிக்விட் வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இண்டக்ஷனை கழட்டி வச்சுட்டேன். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறதுனால நான் வந்து கபோர்டில் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நம்ம அடுப்பையும் க்ளீன் பண்ணி
பண்ணிக்கலாம். அதே விம் ஜெல் எடுத்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய வந்து விம் ஜெல் வந்து நுரை வரும். அதனால் கொஞ்சமாக தெளித்து விட்டு ஏதாவது ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இந்த மாதிரி நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்குனே வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுக்கணும். நம்ம பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர்லாம் வச்சு நம்ம வந்து அடுப்பு வந்து க்ளீன் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அடுப்பு வந்து லக்ஷ்மி வாசம் செய்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிற வால்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து அந்த ஸ்க்ரப்பை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா மேலேயும் வந்து நம்ம குழம்பு வச்சு ஏதாவது நம்ம பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா மேலேயும் நமக்கு எண்ணெய் தெரிச்சு பிசு பிசுன்னு இருக்கும். அப்பப்போ வந்து நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணும்போது மேலே இருக்கிற டைல்ஸுன்னு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா எப்போதுமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். சில பேர் வீட்டு டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்கிற டைல்ஸ்லாம் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக அழுக்காக வந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நாள் கணக்கில் அதை வந்து க்ளீன் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக போயிடும். அதனால் நான் எப்போ நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணாலுமே இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா எப்போதுமே வந்து கிச்சன் பார்க்குறதுக்கு நல்லா நீட்னஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாமே வந்து நல்லா தேய்ச்சி நல்லா தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி வைப்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக் தொடப்பம்லாம் இருக்கும், அது மாதிரி வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா கிச்சன் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். உங்களுக்கு எது வசதியோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே பாத்திரம் ஃபுல்லாக கழுவி நம்ம கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.